ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை வந்து செய்கிறக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு நம்ம வந்து தொளி உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு பவுடர் தான் இது. இது போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதை வந்து நம்ம மட்டன், சிக்கனுக்கெலாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா போட்டு நல்லா பிரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வடைச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு வடைச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா, நம்ம எங்கேயாச்சும் ஊர்களுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு, எலுமிச்சை சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மொறுன்னு வதக்கிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல மசாலா வந்து கோட்டாகி டேஸ்ட்டும் நமக்கு நல்லா கிடைக்கும். அவ்வளோதான், நம்முடைய ரோஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுபட்டுச்சுன்னா சூப்பராகிடும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வறுத்துட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்முடைய உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.